பாரம்பரிய முறை பிரகாரம் செய்கிற ரவா உருண்டையும் பச்சை பயிறு உருண்டையுங்க. இப்போ மாதிரி முழுசாக ரவாவெல்லாம் அப்போல்லாம் யாருமே பிடிக்க மாட்டாங்க. நல்லா மிஷினில் நைஸாக அரைச்சி தான் உங்கள் பாட்டி எல்லாமே இப்படி தான் செய்வாங்க. அந்த முறை தான் செய்கிறேன். பச்சை பயிரை நல்லா சவக்க வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள். ஒவ்வொரு பயிரையும் பாருங்கள் எப்படி செவந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் ரவாவையும் நல்லா நல்ல சவக்க வறுத்துக்கிட்டு நைஸாக மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. கொரப்பாலாம் அரைக்காதீங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 1 கிலோ பச்சை பயிராக இருந்தாலும் சரி, ரவாவாக இருந்தாலும் சரி, 1 கிலோ 100 கிராம் ஜீனி அதே மிஷினில் கொடுத்து இடித்து வாங்கிக்கோங்க. அவங்களே இடித்தும் கொடுத்துருவாங்க. ஏன் 100 கிராம் ஜீனி கூட சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் தித்திப்பாக சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஜீனியை தனியாக இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜீனியையும் ரவாவையும் ஒன்றா கலந்துக்கோங்க. ஏலக்காவை நைஸாக அடித்து இதோட கலந்துக்கோங்க. ஏலக்காவும் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கோங்க. நெய்யை நல்லா காய்ச்சி சூடாக ஊற்றி கரண்டியால் ஒரு சுற்றிட்டு கையால் அப்படியே பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சூடு தாங்காது தான் கை. ஆனால் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்ல சுவையாக இருக்குங்க. 1 கிலோ மாவுக்கு தாராளமாக 1/2 கிலோ நெய் தேவைப்படுங்க. அதுக்கு மேலே நீங்கள் தேவைப்படாது. பாலெல்லாம் ஊற்றி பிடிக்காதீங்க உருண்டை. அன்னைக்கு சாப்பிட்டா தான் வெறும் நெய்யில் பிடிங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க.